ஜியோ ஃபைபரை தொடர்ந்து ஏர்டெல் அவங்களும் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான 4K ஆண்ட்ராய்டு பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து இதை பற்றின சில விஷயங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த 4K செட்டப் பாக்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, எதுக்காக இதை இந்த பிரத்யேகமான மந்த்தில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இப்போ தான் ஜியோ வந்து அவங்களுடைய ஜியோ கிகா ஃபைபர் செட்டப் பாக்ஸ் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் எதுக்கு ஏர்டெல் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு செட்டப் பாக்ஸை உருவாக்கி அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் ரொம்ப டெப்த்தாக கிளியராக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்4வி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரத்யேகமான ஆண்ட்ராய்டு 4K செட்டப் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேமில் வந்து இதை நமக்கு பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் மெயினான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஆண்ட்ராய்டு 9 அப்டேட்டில் வந்திருக்கு. OS வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மூலமாக வழங்கியிருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அதிகம் தான் சொல்லுவேன். எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸாக இருக்காது. பட் மார்க்கெட்டில் இதே மாதிரியான செட்டப் பாக்ஸை கம்பேர் பண்ணும்போது சேம் ப்ரைஸாக தான் வருது. லிட்டில் பிட் ஒரு 1000 அதிகமாக இருக்கா மாதிரி நமக்கு தோண வைக்குது. 3999 ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலையில தான் விற்கிறாங்க. அமேசானுடைய ஃபயர் ஸ்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதே ப்ரைஸ் தான். இப்போ இருக்கக்கூடிய சேல்லே வந்து பார்த்தீங்கன்னா 3999 ரூபா 4K அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபயர் ஸ்டிக்கும் விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஓகே அப்படின்னு தான் தோணுது. இந்த பிரத்யேகமான ஆண்ட்ராய்டு 4K செட்டப் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OTT ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன், அது மட்டும் இல்லாமல் இதர அப்ளிகேஷன் நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், அது மட்டும் இல்லாமல் இன்னும் அமேசானுடைய பிரைம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் இந்த செட்டப் பாக்ஸ் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வீட்டில் ஸ்மார்ட் டிவி தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நார்மல் டிவி இருந்தால் கூட அதை கூட வந்து நீங்கள் ஸ்மார்ட் டிவியை கன்வெர்ட் பண்ணி இந்த பிரத்யேகமான எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு குவாலிஃபையான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் நம்மளால. அதிகப்படியான காம்படிஷன் நடக்கக்கூடிய பிராண்ட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜியோ ஒரு பக்கம், ஏர்டெல் ஒரு பக்கம். ரெண்டு பேருமே வந்து செம்மையாக மோதி கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்காங்க. இவங்க மட்டும்தான் காம்படிஷனில் இருக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இ-காமர்ஸ் சைட்லையுமே வந்து இந்த ஸ்ட்ரீம் எக்ஸ்பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து கிடைக்குது. மேபி எனக்கு தெரிந்த சில வெப்சைட்களில் கிடைச்சதுன்னா அதோடைய பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீம் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேட்டிலைட் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம டிடிஹெச் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதையுமே வந்து இந்த சிங்கிள் பாக்ஸில் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 500 சேனல்ஸ் வரைக்கும் வந்து இதில் சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. OTT ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏர்டெல்லுடைய ஸ்ட்ரீம் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சேனல்ஸு, பிரைம் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஏர்டெல்லே வந்து அவைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையுமே நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரத்யேகமான எக்ஸ்பாக்ஸ் மூலமாக வந்து, அதாவது எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸை வந்து நம்மளால் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமமான ப்ராடக்ட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய ஆப்ஷன் 4Kல வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் கொடுக்குறாங்க. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹை எண்டான கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால இதில் விளையாண்டுக்க முடியும். ஸோ இது ஒரு கூடுதல் விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்கள் வீட்டில் பசங்களோ இல்லை வந்து நீங்களே கூட விளையாடுற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக இந்த மாதிரியான ஒரு செட்டப் பாக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பிரத்யேகமான எக்ஸ்ட்ரீம் 4K வீடியோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 மந்த் வந்து HD DTH கனெக்ஷன் வந்து கொடுக்குறதா வந்து ஏர்டெல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக தரதா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதில் குரோம் கேஸ்ட் பண்ணிக்க முடியும், நம்மளோட ஸ்க்ரீனை வந்து மிரர் பண்ணிக்க முடியும், வைஃபை கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அடிஷனல் ஃபீச்சர்ஸும் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2249 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரைக்கும் உள்ள ப்ரைஸ் ரேஞ்சில் இதை விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏர்டெல். ஸோ இதை நியர்பை ஏர்டெல் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணாலும் சரி, இல்லை நியர்பை ஸ்டோரை விசிட் பண்ணி ஏர்டெல்லுடைய மினி ஸ்டோர்லாம் கொடுத்துருப்பாங்க, அங்கே போய் விசிட் பண்ணினாலும் இதுக்கான ஒரு எக்ஸாக்டான ஒரு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து தேவைப்படக்கூடிய வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் நான் சொன்ன விஷயங்களில் டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிச்சிங்க அப்படின்னா உடனே நான் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரியான வீடியோஸ்களை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், அதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் அப்படின்றது வரும், அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரிவிக்கப்படும். ஸ்டே டியூன். Until signing off, Vijay. Baba, see you. Have a nice day.